இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் அப்படி குட்டி குட்டி கலாட்டாக்கள்லாம் நிறைய இந்த கதையில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு பக்கம் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் இடையில் ஒரு குட்டி சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மனோஜ் இதை இன்னமும் பெருசாக ஒரு இந்த பிள்ளைகிட்ட ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கல. ஆனால் ஏற்கனவே ஒரு தடவை விஜயா 2 தடவை சொல்லிட்டாங்க, நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்க அது எங்களுக்கு தெரிலங்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முத்து மீனாவும் ஒரு வழியாக முடிவே பண்ணிட்டாங்க, எப்படியாச்சும் அந்த கிறிஷ் இங்கே கூட்டு வந்துடுறதுன்ட்டு. இப்போ ஒரு ரேஸ் மாதிரி ஆகிடுச்சு. யார் கிறிஷை முதல்ல சென்னைக்கு கூட்டு வருவா, முத்துவும் மீனாவுமா இல்லை ரோஹிணியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உட்காந்து இப்போ அண்ணாமலை கிட்டக்க பேசுகிறாங்க, எங்கே போயிட்டு லேட் ஆகிடுச்சு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேசிட்டோம், அந்த குழந்தைய தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் விஜயா வந்துடுறாங்க. விஜயா வந்தோடனே பேச்ச மாற்றிடுறாங்க. பேச்ச மாற்றினா ஏன் அப்படின்னா அம்மா இருக்காங்கப்பா அப்படின்னு பேச்ச மாற்றிடுறாங்க. பேச்ச மாற்றிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா இல்லை அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப மோசமான பொண்ணுப்பா, சுயநலக்காரி, அது ஃபோன் நம்பரையும் கொடுக்கல, அது இவங்க அம்மாவுக்கு இவ்வளோ உடம்பு இல்லைங்கும் போது கூட கண்டுக்காமல் வராமல் இருக்குன்னா அப்போ அதெல்லாம் சரியில்லை, அது இந்த குடும்பத்தை அப்படியே மறந்துட்டு வேறு எவனையோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடுச்சு, அதெல்லாம் கண்டிப்பாக எவனையும் ஏமாத்திருச்சு அப்படி இப்படின்னு பேச அப்படியே கேட்டு ரோகிணிக்கு அப்படியே டென்ஷன் ஏறுது. இந்த சமயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த கிறிஷை தத்தெடுக்கலாம்னு நினச்சோம், ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா அவங்களும் கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போவே தத்தெடுத்து கூப்பிட்டு வந்துட்டு அவங்க அம்மாவை கொண்டு போய் பாட்டி ஊரில் விட்டுலான்னு இருக்கோம், அந்த பையன் இங்கே இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு இன்னொரு குழந்தை லேட்டாக பிறந்தா கூட அந்த குழந்தையும் சேர்த்து நாங்கள் வளர்த்துப்போம், இவனை தான் எங்கள் முதல் பிள்ளையாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்ல. எல்லாம் கரெக்டு தான்டா, ஆனால் இது நம்ம மட்டும் முடிவு எடுக்கிறது கிடையாது, உங்கள் அம்மாலேருந்து ஆரம்பித்து மனோஜ் வரைக்கும் எல்லார்ட்டையுமே பேசணும் அப்படின்னா அவன்லாம் கிடக்கிறான் ஓடுகாலி, அவனை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதே மாதிரி அம்மா சொல்லலாம் இல்லை, நீ சொல்லுப்பா, நீ ஓகேன்னு சொன்னால் நான் கூட்டு வந்துடுவேன், அவங்க பாட்டியும் ஒத்துக்கிறாங்கன்னு பார்ப்பேன், இல்லைனா எப்படியா ஒத்துக்க வச்சு நான் கூட்டு வந்துடுவேன்ப்பா, அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கிறத ஃபுல்லாக கேட்க ரோஹிணிக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இதை நிறுத்தணும்னா ஒரே வழி விஜயா தான் அப்படின்ட்டு விஜயாவை கூப்பிட்டு வராங்க. விஜயாவை கூப்பிட்டு விஜயாட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வெளில என்ன பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா, அந்த சின்ன பையன் கிறிஷை கூட்டு வந்துடலான்னு பார்க்குறாங்க அப்படின்னா, கண்டவனெல்லாம் இங்கே கூட்டுறதுக்கு இது என்ன மடமா அப்படின்னு கேட்க, ஆண்டி அப்படின்னு இப்போ கோவப்படுறாங்க. என்னம்மா ஆண்டின்னு கோவப்படுற அப்படின்னா, இல்லை ஆண்டி இவங்க இப்படி பண்ணுறாங்களே, பண்ணால் இப்போ எவ்வளோ பிரச்சனையாகும், வெளில இருக்கவங்களாம் நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுவாங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல. யார் எப்படி பேசினா எனக்கு என்னம்மா, அவங்க மீனாவை பற்றி தானே தப்பாக பேசுவாங்க, என்ன யார் என்ன கேட்க போகிறா, குழந்தை பெற்றுக்க முடியாது என்னோட பையனை கூட்டு வந்தாலும் பேசிக்க போகிறாங்க, அதை பற்றி எனக்கு என்ன கவலை, அவனை இங்கே கூட்டு வரட்டும், கூட்டு வந்தால் தான் இதையே காரணம் காட்டி இதுங்க மூணையுமே வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எனக்கு வசதி ஆகிடுங்கிறாங்க அவங்க. ஆண்டி இருந்தாலும் ஊரில் இருக்கவங்கலாம் அப்படி இப்படின்னா, நீ மூத்த மருமகான அக்கறையை சொல்கிறேன்னு தெரியுதுமா, ஆனால் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் போ, கூட்டு வரட்டும், அவனுக்கு பண்ணுறதை பண்ணட்டும், அதை வச்சே நான் அவனை இப்படி துரத்துறான்னு மட்டும் பாருங்கிறாங்க. தான் பிள்ளையே துரத்துறதுக்கு இப்படி ஒரு ஆர்வம், வெரி குட் மதர் அப்படின்ற இருந்துச்சு நமக்கு. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா இப்போ எந்த பக்கம் போனாலும் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு ரோஹிணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரேஸில் முந்திக்கணும்னா அடுத்த கட்டமாக ஒன்று பண்ணணுன்ட்டு ஸ்கூல் தேடி போகிறாங்க. முதல்ல ஒரு ஸ்கூல்லாம் கிட்டக்க இருக்க ஸ்கூல்லாம் வேணாமல் தள்ளி இருக்க ஸ்கூலாக வேணும், ஊரை விட்டு வெளில இருக்க ஸ்கூலை பார்ப்போம் அப்படின்னு அந்த ஸ்கூலை பார்த்து கூப்பிட்டு அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் இவங்களையும் கூப்பிட்டு போகிறாங்க, வித்யாவையும் கூப்பிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, வித்யா ஏன் அவங்க தத்தெடுக்கணும், நீ தத்தெடுத்து கூப்பிட்டு வந்துரு, அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா எப்படி இருந்தாலும் உன்னை அம்மான்னு கூப்பிட்டாலும் நீ மாட்டிக்க மாட்டல அப்படின்னா, அதெல்லாம் எங்கள் மனோஜே ஒத்துக்க மாட்டான். மனோஜை ஒத்துக்க வச்சாலும் சலங்கை கட்டி ஆடுவாங்க என் அத்தை, அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்கூலை விட்டு ஊரை விட்டு தள்ளி ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்ருவோம், அப்போ தான் அவனுக்கு கண்ணில் பட மாட்டாங்க. ஊருக்குள்ளே இருந்தால் இவங்க 2 பேர் கண்ணிலையும் பட்டுருவாங்க, மீனா கண்ணிலையோ இல்லை முத்து கண்ணிலையோ. பூ கொடுக்க போகிறேன்னு ஆர்டர் கிடச்சிரும், ஏதாவது ஒன்று பிரச்சனையாகிடும் அப்படின்ட்டு இப்போ ஸ்கூலில் போய் பேசி ஃபுல் ஃபீஸையும் கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டு அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி, நான் அவனை கூட்டு வந்துடுறேம்மா, அவன் என் பிள்ளைம்மா, நான் எப்படி விடுவேன், ஒரு வாரத்தில் நான் அவனை கூட்டு வந்துடுறேங்கிறாங்க. இது நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பூ கட்டிக்கிட்டு இருக்க மீனாவை பார்த்து, என்ன டேபிள் வச்சு பூ கட்டிக்கிட்டு இருக்க, நடமாட முடியுதா அப்படி இப்படிலாம் பேசிட்டு 1 மணிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு என்னோடய டான்ஸ் கிளாஸ்க்கு பார்வதி வீட்டுக்கு வந்துருங்கிறாங்க. எனக்கு வேலை இருக்கேன்னு சொன்னால் அந்த வேலைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கொண்டு கொடுத்துருன்னு உடனே டக்குன்னு முத்து என்ன சொல்லிட்டாரு, சரி கொண்டு வந்து சொல்லிடலாம், ஆனால் அதுக்கு சம்பளம் எவ்வளோ தருவீங்கன்னு கேட்குறாரு. மாமியார் கொண்டுறதுக்கு சம்பளமா அப்படின்னா, ஆமாம் அவள் வேலையை விட்டு வந்தானா அது சம்பளம் தரணும்ல அப்படின்னா என்னடா ஒரு மருமக மாமியார் கொடுக்க மாட்டாளா அப்படின்னு உடனே ஐயோ அப்படிங்கிறாரு முத்து. அதாவது என்னன்னா, மாமியாருன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களாக்கும், இவளை மருமகன் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களாக்கும் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. இதுக்கு நடுவில் மனோஜ் இன்னமும் வேற மிரட்டல் கடிதம்லாம் வந்துகிட்டு இருக்கு, அதை யார் அனுப்புவான்னு நினைக்கிறீங்க, இந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கிறிஷை இந்த மீனாவும் முத்துவும் தத்தெடுக்கிறது ஓகேன்னு நினைக்கிறீங்களா இல்லை வேணாம்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.